திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னுடைய மகனை எம்எல்ஏவா வச்சிருக்கக்கூடிய விக்ரமராஜா இன்னைக்கு காலில் வந்து பாராட்டிட்டு போறார். நிர்மலா சீதாராமன் மோடி ஆஹா ஓஹோ அப்படின்னு போற. தமிழ்நாட்டு நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு ஜிஎஸ்டி ஸ்லாப குறைச்சா எங்களுக்கு நட்டம் ஆயிருமேன்னு சொல்றார். மக்களுக்காக குரல் கொடுக்கிறார். ஜிஎஸ்டி வந்தபோது கப்பர் சிங் டாக்ஸா, அது ஹிந்தி படம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது நம்ம வாழலாம் ஹிந்தி படம் தானே பார்க்குறாள். தமிழ்ல ஒரு படமும் நன்னா இல்லை. அதெல்லாம் கமலஹாசனோட போயிடுத்து. கமலஹாசனும் போயிட்டார். போதுமா? விக்ரம் படம் நீங்களா ப்ரொடியூஸ் பண்ணீங்க. அப்புறம் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் வருமானம் போயிரும் அப்படின்றார். கேரளா கம்யூனிஸ்ட் அரசு 20,000 கோடி ரூபாய் நட்டம் ஆயிரும்ன்றாங்க. நேத்து வரைக்கும் ஜிஎஸ்டி வந்தா மாநில உரிமைகள் போயிரும்ன்றாங்க. இப்ப ஜிஎஸ்டி குறைச்சோனே மாநில வருமானம் போயிரும்ன்றாங்க. ஜஸ்ட் இமேஜின். இதைத்தான் தொலைநோக்கு பார்வை என்று சொல்கிறேன். நாளை என்ன நடக்க போகிறது என்பதை நேற்றே கண்டுபிடித்து வைக்கக்கூடிய மாபெரும் மனிதனாக பாரத பிரதமர் இருக்கிறாங்க.